ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க. சில விஷயங்கள் இந்த எபிசோடில் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். பட் போக போக இருக்கிற எபிசோட்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம பலபலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 12. பான் நம்ம ஹீரோக்காக ஒரு டீமை கிரியேட் பண்ணுறான். மற்றவங்களை இழந்துட்டா அதுக்காக இன்சூரன்ஸ் அப்படின்னு பான் சொல்கிறான். பீப்புள் நம்பிக்கையை சம்பாதிங்கன்னு பிரின்சஸ் சொல்லவும் ஒரே நைட்டில் நம்ம ஹீரோ இடிஞ்சு போன வாட்டர் வீல கட்டுறான். இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். மெசார் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பொண்ணு கூட விளாண்டுட்டு இருக்கான். எதுக்குமா மூஞ்ச மறைச்சிருக்கான்னு நம்ம கேட்கவும், நான் ஃபியூச்சர் பிரின்சஸ் ஆக போகிறோம்ல, அதான் ஒருத்தங்களை நம்புற வரைக்கும் என் ஃபேஸை யார்ட்டையோ காமிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. திரும்ப திரும்ப மெசார் அந்த பொண்ணு கிட்ட தோத்துட்டே இருக்கான். எனக்காச்சும் ஒரு நாள் நீ என்ன ஜெயிச்சிட்டன்னு வச்சுக்கோயே, நீ சொல்றது நான் செய்யறேன். நீ கேட்கிற ஒரு விஷயம் மேபி நீ ஃபியூச்சர் கிங் ஆகணும்னு ஆசைப்பட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு வா சொல்றா. இளவரசி சர்வெண்டோட பசங்க கூட விளையாடக்கூடாது, பிரின்சஸ் ஆல்மே வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. இப்ப திரும்பவும் பிரின்சஸ் ஆல்மே அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க. மெசார் கூட சின்ன வயசுல விளையாண்ட அந்த பொண்ணு தான் இப்ப ரெம்ரலுக்கு பிரின்சஸா இருக்கிறா. ஃபயர் அரசு வச்சு நீங்க அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்றீங்க, ஓகே தான். அதுங்க கிரவுண்ட்ல இருந்து வந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு மெசார் கேட்கவும், சோல்ஜர்ஸ் படிக்க பார்க்கவும், மெசார் எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு பிரின்சஸ் சொல்லவும் அவங்க போறாங்க. சாரி மெசார், பட் எனக்கு இன்னும் அமல நம்பிக்கை வரலன்னு வா சொல்லவும், கேசல் ப்ளூ பிரிண்ட்டை நானே எப்படியாச்சும் கண்டுபிடிச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். இதே என்னோட ஃபோஷி அப்படின்னு பான் கேட்கவும், நான் இருக்கிற அந்த உருவத்தில் இருக்கிற தாத்தாவோட வீடு தான் இது. நாங்க 4 பேர் மொத்தம் தங்கி இருந்தோம். அந்த மாஸ்க் எல்லாம் அவரோட கலெக்ஷன் தான். இந்த வீட்டில் தான் அவர் சரக்கு வித்துட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாட்டர் வீல் சூப்பரா இருக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லவும், நாக்கர்ஸோட அட்டாக்கியோ அது தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா எங்க வீடியோ அந்த மாதிரி கட்டி கொடுங்களேன் அப்படின்னு மக்கள்லாம் வந்து கேட்கறாங்க. சரி உங்க வீடியோ ஸ்ட்ராங்கா மாத்தணும்னா அப்ப இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க நம்ம கொடுக்குறான். ஃபோஷி இது நேத்து பார்த்தா சாதாரண பில்டிங் மாதிரி தான் இருக்கு, இது எப்படி நாக்கர்ஸ் தடுக்கும் பான் கேட்கவும், நாக்கர்ஸ் வரும்போது அதுங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வா இங்க சரக்கு இருக்கா சூப்பர் அப்படின்னு மெசார் உள்ள போய் சரக்கு எடுக்கவும், அடியில ஒட்டிட்டு இருக்கிறத பான் பார்க்கவும் தான் நம்ம ஹீரோ கூட இது எல்லாமே கனெக்ட் ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ கிரியேட் பண்ற விஷயங்களை நம்ம ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அந்த மொத்த டவுனையுமே உன்னோட இடமா மாத்த போறியா அப்படின்னு பான் கேட்கவும், அதுதான் என்னோட பிளான். அப்படி பண்ணா அதுங்க எங்க இருக்குன்னு ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ சோல்ஜர்ஸையும் மற்றவங்களையும் வெளியே கொண்டு போயிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா ஃபோஷி ஆல்ரெடி சோல்ஜர்ஸோட ட்ரஸ்ட் பெறதுக்காக கைரோ அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும், ஹே ஃபோஷி சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு பாருன்னு மெசார் சொல்லவும், நீ ஒன்னு எனக்கு ஆர்டர் போடாதான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்பவும், நான் எதுவும் பண்ணணுமான்னு குஹாக்கு கேட்கறான். எக்கோவை பார்த்துக்கோன்ட்டு நம்ம ஹீரோ போறான். கைரோ அந்த சோல்ஜர்ஸ் கூட ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதனால ஒரு பிரோஜனமும் இல்ல நம்ம ஹீரோ நினைக்கவும், கைரோ கீழே விழுந்து அவன் கை உடஞ்சிருது. ஆனா அதை வெளிக்காட்டிக்கிடாம அவன் போய் சோல்ஜர் கூட ஃபைட் பண்றான். சோல்ஜர்ஸ்க்குமே அவன் மேல ட்ரஸ்ட் வர ஆரம்பிக்குது. நீ சூப்பரா சண்டை போட்டேன்னு சொல்லவும், உன் கை அடிபட்டிருக்கேன்னு அந்த சோல்ஜர் கேட்கறான். ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கைரோ அங்க இருந்து கிளம்புறான். கைரோ பெயின் நம்ம ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. இப்ப கைரோட்ட போயிட்டு இதுக்காக எவ்வளவு தூரம் வழிய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படின்னா நான் கேள்விப்பட்ட ரூமர் உண்மைதான் போல, இமார்டல் ஃபோஷியால மத்தவங்க பெயினை உணர முடியுமா அப்படின்னு கைரோ கேட்கறான். எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாதான் அந்த சோல்ஜர்ஸ் கேம்ல நம்பிக்கை வரும். நான் ஒன்னும் ஸ்ட்ராங் கிடையாது, பாக்குறதுக்கு தான் ஸ்ட்ராங்கா காமிச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான். நான் ரொம்பவும் வீக்குன்னு எனக்கே தெரியும். நான் சின்ன வயசா இருக்கும்போது திரும்ப வளருங்கிறதுக்காக எல்லா பள்ளியும் என்கிட்ட இருந்து புடுங்கி எடுத்தாங்க. உனக்கு வலிக்கலையா கத்தாம இருக்கான்னு அவங்க கேட்கறாங்க. எதுக்காக அவங்க என் பல்ல போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட அடாப்ஷன் மதர் தான் என்ன ரொம்பவே பாசமா பாத்துக்கிட்டாங்க. டெய்லியும் ஒன்னா சாப்பிடுவோம், ஒன்னா வேலை பார்ப்போம், அதுக்கப்புறமா சர்ச்சில் போய் உட்காந்துருப்போம் அப்படின்னு கைரோ அவன் கதையை எக்ஸ்பிளைன் பண்றான். ஆமா அவர் என்ன சாப்பிட்றாருன்னு கைரோ கேட்கவும், அதெல்லாம் அன்ஹோலி ஃபுட் நீ பார்க்காத அப்படின்னு அவங்க கூட்டிட்டு போறாங்க. டெய்லியும் சேம் ரொட்டீனா நாங்க இதே தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எனக்கு அப்படி ஒன்றும் போர் அடிக்கல. ஒரு நாள் அந்த ஆள் வச்சிருந்த ஒரு புக்கை போய் நான் படிச்சேன். அதுல சோல்ஜர் ஆகுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கத்துக்கிடணும்னு எனக்கும் ஆசை இருந்தது. அம்மா என் கூட வந்து ஸ்மார்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஃபைட் பண்ண ட்ரை பண்றான். வா குச்சியை கீழே போட்டுதா, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னு கைரோ சொல்றான். அவங்க ரொம்பவே பாசமா நடந்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு நாள் பர்த்டே கிஃப்ட் இருந்தான்னு ஒரு பல்செட் அவங்க கொடுத்து ரெட் பன்னு கடிச்சு சாப்பிட்ற விஷயத்த அவனுக்கு கொடுக்குறாங்க. அவனோட மதர் பாவம் பண்ணிட்டாங்க, அதுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லி அவங்கள கொன்னு அவங்களோட பல்செட்டை இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. எதுக்காக அவங்க பல்ல பிடுங்கிட்டு வெறும் கோலா மட்டும் சாப்பாடு கொடுக்குறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. நானும் அந்த இடத்துல ஒரு சோல்ஜரா மாறினேன். நான் மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்னு புரிஞ்சுக்கிட்டேன். சான்ஸ் கிடைச்சா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு நினைச்சேன். அப்பதான் பிரின்ஸ் பான் என்ன வந்து மீட் பண்ணாரு. இப்போ நான் ஃப்ரீடமா நான் ஆசைப்பட்டதை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்பவே கேட்க கஷ்டமா இருக்குன்னு ஒருத்த வந்து நிற்கிறான். ஹீரோ டக்குன்னு நம்ம பிடிக்கவோ, கவலைப்படாதீங்க நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், இவன் என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு கைரோ சொல்றான். இங்க பாருங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாக்கர் சேதெடுத்து சண்டை போட்டிய மக்களை நானும் காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், இவனை நம்பி இவனையும் இவங்க டீம்ல சேர்த்துக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரி மாஸ்டர் எங்களுக்கு வந்து ஸ்வாட் பிராக்டிஸ் கத்து கொடுங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். சரின்னு கைரோவும் கூட போறான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைய புது வீடுகளை கட்டிட்டு இருக்கீங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? மக்கள் எல்லாரும் உங்களை மந்திரவாதிங்கன்னு சொல்கிறாங்கன்னு பிரின்சஸ் கேட்கவோ, சாரி அதை சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு இன்னும் உன் மேலே நம்பிக்கை வரல அப்படின்னு மெசார் சொல்லவும், நம்ம சின்ன வயசுல இருந்த க்ளோஸ் தானே அப்படின்னு வா கேட்கவும், ஓ நம்ம க்ளோஸா, அதனால தான் உன் மூஞ்சி நீ எப்பவும் மறைச்சே வச்சிருந்தியோ அப்படின்னு மெசார் அங்கேருந்து அமைதியாக கிளம்புறான். நைட்டு வீட்டை வரைக்கிற சவுண்ட் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, என் குழந்தையால தூங்க முடியலன்னு மக்கள்லாம் வந்து சொல்லவும், சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நாக்கர்ஸ் கோடியை சீக்கிரம் அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு பான் சொல்லவும் மற்றவங்க அமைதியாக கிளம்புறாங்க. இப்படியே கண்டினியூஸாக ஃபோஷி ஒர்க் பண்ணா சீக்கிரமே நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு காய் சொல்றான்.
அப்போ ஹைரோவா அந்த இடத்துக்கு வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் இதில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லவும் அந்த இன்னொருத்தங்க வரவும் இவன் ஏன் ஸ்டூடெண்ட் தான் கவலைப்படாதீங்கன்னு கைரோ சொல்கிறான். மெசார் இன்னும் அந்த கேம்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். ஹே காய், இந்த கேமில் எப்படி வின் பண்ணுறதுன்னு சொல்லி கொடு அப்படின்னு மெசார் கேட்கவும், விளையாடுறத விட்டுட்டு நீ ஏன் வேலையை பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசு அப்படின்னு மெசார் சொல்லவும், ஹோஷி 200 வருஷத்துக்கும் மேலே வாழ்ந்துட்டு இருக்கிறவன், சொல்லப்போனா அவன் தான் உன்னை விட பெரியவன் அப்படின்னு கொஹாக்கு சொல்கிறான். ஆனால் இவனை பார்த்தா எனக்கு சின்ன பையனா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மெசார் போகிறான். பிரேக் இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எதுவும் நடக்காதுன்னு கொஞ்சம் இவங்க பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் மெசார் மட்டும் ஸ்டில் அந்த கேம்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். மெசார் ஒரு நாள் கண்டிப்பாக கிங் ஆகுவான் பான்னு சொல்லவும், அவன் கிங்கான்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். அவன் நானும் ரோமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், அவன் ஒரு சர்வெண்டோட பையன் ஆனாலுமே கேசல்குள்ள அசால்ட்டா வந்துட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு அங்க இருக்கிற சோல்ஜர் சொல்லவும், எனக்கு உண்மை என்னன்னு தெரியல, பட் ஆனால் அவன் ஒரு ராயல் டீம் தான் நான் நினைச்சேன். சின்ன வயசுல கிங்ஸ்க்கான ஒரு பார்ட்டி நடந்தது, அதில் தான் நான் அவனை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். அவனும் அதை அட்டன் பண்ணதுனால ஃபியூச்சர் கிங்கா அவன் மாற போறான்னு நினைச்சேன். ஹே, நம்மள யாரு ஸ்ட்ராங்னு மோதி பார்க்கலாமா அப்படின்னு மெசார் இவன் கூட ஃபைட் பண்றான். ஆமா, உங்க கிங்டம்ல எங்கரா இருக்கிறவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்குமா அப்படின்னா பிரின்சஸ் ஆல்மே கிட்ட தான் அதிகாரம் போகும். ஆனா அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ கிங்கா மாறலாம். அவ உன்னை கல்யாணம் பண்ற லெவலுக்கு நீ அவ கூட க்ளோஸா அப்படின்னு பான் கேட்கவும், அவங்க க்ளோஸ் தான் பட் எனக்கு தெரியலன்னு மெசார் சொல்றான். அவன் தான் கிங்காவான்னு நான் அப்ப நினைச்சேன், ஆனா ஏன் அப்படின்னு நினைச்சேன்னு தெரியலன்னு பான் சொல்றான். அவன் ஃப்ரெண்ட் ஜோன்ல ஸ்டக் ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி, நான் வேலையை பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். இவன் நைட்டு கூட தூங்காம நம்ம ஹீரோ இருந்து வேலை பார்த்து பில்டிங் எல்லாம் இடிச்சு புது பில்டிங்கை கட்டிட்டு இருக்கான். இப்போ அப்படியே காலையில ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே சன்ரைஸை பாக்குறான். மெசார் இப்போ பேலஸ்க்கு போயிட்டு, ஹே பிரின்சஸ், நம்ம ரீமேட்ச் விளையாடலாமா? நான் வின் பண்ண நான் சொல்ற ஒரு விஷயத்த நீ செய்வேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு அவன் சொல்லவும், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, என் வாக்க நான் மீற மாட்டேன் அப்படின்னு வா சொல்றா. ஸோ அந்த பிரின்சஸ் இப்போ மெசார் கூட அந்த கேமை விளையாடுறா. சரி, நீ வின் பண்ண என்ன கேட்க போற? கிங் ஆகணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்கவும், இல்ல, எனக்கு தேவையானதெல்லாம் உன் ட்ரஸ்ட்டை பெறணும் ஆல்மே அப்படின்னு அவன் சொல்லவா கொஞ்சம் வெக்கப்படுறா. பெரியவரே கொஞ்சம் எந்திக்கிறீங்களா அப்படின்னு சில பேர் வந்து நிக்கிறாங்க. ஏதோ ஒரு ட்ரெஸ் சவுண்ட் நம்ம ஹீரோ கேட்குது. நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அங்க இருக்கிற மக்களும் சோல்ஜர்ஸோ வீடை அடிச்சு உடஞ்சு போன கல்லெல்லாம் தூக்கிட்டு போய் கிளியர் பண்றதுக்கு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேலஸோட ப்ளூ பிரிண்ட்டை மெசார் கொண்டு வந்துட்டான் அப்படின்னு பான் சொல்றான். மேபி நீ என்ன கேம்ல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா எனக்கு இன்னும் அவள ட்ரஸ்ட் வரல அப்படின்னு வா சொல்லவும், மெசார் போயிட்டு ஊதியா அவளோட அந்த துணியை விளக்கி அவ ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறான். ஏன் இப்படி பண்றேன்னு அவ வெக்கப்பட்டு போகவும், இவ்வளவு அழகா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. பான், என்னாலும் சரி அவளை எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. எப்படியா அவ என்ன கல்யாணம் பண்ண போறது இல்லை, ஏன்னா எங்க அப்பா அவளோட அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. எங்க 2 பேருக்கும் வேற வேற அம்மாவா இருக்கலாம், ஆனா அவளுக்கு இது தெரியாது. அவளுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு உண்மை தெரியும்ல, எனக்கு கிங் ஆகணும்லாம் ஆசை இல்லை அப்படின்னு கிளம்புவோம். மெசார், நீ அவளை லவ் பண்றல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல அப்படின்னு மெசார் சொல்லிட்டு கிளம்பினாலுமே அவன் மேல இருந்து லவ் வெளிப்படுறத நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ரெமரல் கண்ட்ரி மொத்தத்தையும் நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாக்கர்ஸ் எந்த பக்கம் இருந்து அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஈஸியா அதுங்களையும் திரும்ப அட்டாக் பண்ண முடியும். இனிமேல் தான் கதை சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.